புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்த மனையில் தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்துக்கு போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். 13 அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷகுமாரன் வரும் நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். வசனத்தின்படி கர்த்தரோடு பேசும்படியாக எல்லா கண்களையும் அவை அழைத்து பரலோகத்தை நோக்கி பார்த்தோம். பரிசுத்த தேவனே, வார்த்தைகள் தேவ சமூகத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறது. அநேக முறை இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஏராளமான பிரசங்கியாளர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள் இந்த வசனத்தின் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் காதுகளில் பல முறை கேட்டிருக்கிறார். ஆகியும் இன்றும் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் நம்ம இருக்கிறடியே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்திருக்கிறபடியால் அவர்கள் தடையில்லாமல் இடத்தில் வெளிப்பட வேண்டும். ஜனம் ஆண்டவருடைய வசனத்தினால் நீந்து கொள்ளப்படுகிறபடியால் அவர்களை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையை நடத்துவார் என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறதை போல் ஆண்டவரே வழி நடத்தக்கூடிய வார்த்தை மேய்ச்சலுக்குரிய இடமாய் நாயம் எங்களுக்கு தந்திருக்கிறீரே தகப்பனே. நாம் இந்நாளில் மேய்ச்சலுக்குரிய ஆலயமாய் மாறட்டும். ஆமே ஹாலில் புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு சேர்ப்பீராக. தாவீது சொல்லுகிறார், கஷ்ட காலங்களை தியானிப்பதை விட என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தினதை நான் தியானிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நம்மை கஷ்டத்தை தியானிக்காதபடி, வறுமைகளை தியானிக்காதபடி, கடந்த காலங்களை யோசிக்காதபடி இன்று தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார், அவர் நம்மை புல்லுள்ள இடங்கள் நடத்துகிறாரோ, அமர்ந்த தண்ணீரனை நம்மை கொண்டு போகிறாரோ, அது இந்த இடத்தில் நடைபெறும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை, மன்னாவை இந்த இடத்திலே நமக்கு உலக பிரகாரமான எந்த ஹிப்டுகளும் கொடுக்கப்பட முடியாது, எந்த உபகரணங்களை கைமாறுதல் செய்ய முடியாது. அவன் கர்த்தருடைய வார்த்தை பெற்றதா அவனை கரங்களில் கொடுக்கப்பட போகிறது. அதுதான் கர்த்தர் ஒரு உன்னதமான ஒரு மனிதன் ஒரு காரில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார், God is plan. God is plan என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. ஏன் அப்படி எழுதி கேட்டா அவர் சொல்லுகிறார், இந்த கார் எனக்கு கொடுத்தது தேவ திட்டம்.
தேவ திட்டத்திற்கு மாறாக எதையும் கர்த்தர் எனக்கு செய்யவில்லை. இந்த வார்த்தையுடைய அர்த்தமாக நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப ஏதோ ஒரு வார்த்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய மைண்டிலே தோன்றப்பட்டிருக்கிறபடினாலும் அந்த நன்மைகள் நம் கரங்களிலே வரும்போது அதனுடைய மண்ணிலே எழுதி வைக்க வேண்டும். God is prayer. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, God is gift, கர்த்தர் கொடுத்த பரிசு என்றெல்லாம் எழுதி வைப்பார்கள். அதே போலதான் இந்த தேவன் நம்மை வழி நடத்தும் போது, கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை தரும்போது அந்த வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அல்லாமல் இந்த இடத்தில் ஒரு வார்த்தைகள் வெளிப்படாது. தேவன் அல்லாமல் இந்த இடத்தில் ஒரு வார்த்தைகள் வெளிப்படாது. ஏற்படுகிறோம் ராஜா. பேசுகிற மனிதன் ஒரு அற்பமான மனிதனாய் இருந்தார். பேசுகிற மனிதன் ஒரு கல்விமானற்றவனாய் இருந்தார். வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறது உடன்படிக்கை பற்றியோ ஆசாரியர்களை வழிநடத்தினர், ஜனங்களை வழிநடத்தினர். 6,00,000 புருஷர்களுக்கு மேலானவர்களை வழிநடத்தினதே அறிந்திருக்கிறோம். சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லமா. வசனத்தை ஒவ்வொரு வசனமாக தேவ சமூகத்தில் வாசிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை பேசுவாரா. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா. அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கும் தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கும் போதிக்கிற ஒரு உவமைகளை தான் இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. இந்த உவமைகள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 3 உவமைகளும் பரலோகத்தை குறித்ததாகவே இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தை குறித்தது மாத்திரமல்ல, பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போக இருக்கிற மணவாளனை குறித்தது. அல்லேலூயா. மணவாளன் நம்முடைய கரத்தில் கொடுத்த, நம்முடைய கரத்திலே ஒப்படைத்திருக்கிற காரியங்களை குறித்தும், நியாயப்பிரமாண காலங்களிலே தேவன் நியாயம் தீர்க்கக்கூடிய காரியங்களை குறித்தும் 3 பகுதிகளாக எழுதி வைத்திருக்கிறார். சொல்லலாமா. ஒன்று மணவாளன் என்பதற்காகவும், 2வது நான் எஜமானன் என்பதற்காகவும், 3வதாக நான் நியாயாதிபதி என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் ஆண்டவர் 3 உவமைகளை அந்த இடத்தில் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். சொல்லலாமா. அல்லேலூயா. இந்த வசனத்துடைய கருப்பொருள் என்னவென்றால், ஆமென், உங்கள் விளக்கில் எண்ணெய் இருக்கிறதா? சொல்லலாமா. உங்கள் விளக்கில் எண்ணெய் உண்டோ? சொல்லலாமா. 2வது நாம் தியானிக்க போகிற காரியம், ஆமென், அவர் வரும்போது அவருடைய நாளிகையும் அவருடைய வேலையும் நாம் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். சொல்லலாமா. அவருடைய வேலையும் அவருடைய நாளிகையும் நாம் அறியாதிருக்கிறபடினாலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? விழித்திருக்க வேண்டும் என்கிறார். சொல்லலாமா. விழித்திருக்கிற ஒரு காரியத்தில் நாம் நம்முடைய கைவசமாய் வைத்திருக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று, நம்முடைய கையில் எண்ணெய் இருக்க வேண்டும். சொல்லலாமா. விளக்கில் எண்ணெய் இருக்க வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கை பண்ணுகிறார். சொல்லலாமா.
அல்லேலூயா. இந்த வார்த்தையை தீர்க்கதரிசிகள் அல்லது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, அநேகர் இந்த வார்த்தைகளை எடுத்து கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களை குறித்து பேசப்படுவதை நமக்கு நன்றாக இந்த வார்த்தைகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை கடைசி காலத்தின் அடையாளத்திற்காகவே ஆண்டவர் ஓமைகளை எடுத்து பேசத் தொடங்கினார். அல்லேலூயா. இயேசு பல காரியங்களை உவமைகளின் வழியாக பேசினார். தன்னுடைய காரியங்களையும் பரலோகத்தின் ரகசியங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? பரலோக ராஜ்யத்திற்கு புறப்பட போகிற, பயணிக்க விரும்புகிற நம்முடைய கடைசி நோக்கமே பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடியவர்களாக நாம் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் மட்டும் கரங்களில் தலையில் சொல்லலாமே. சொல்லலாமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பரலோகத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். நான் பரலோகத்திற்கு போகத்தான் இந்த அறை வீட்டிலே, இந்த காலுக்குள்ளே, இந்த ஆலயத்திற்குள்ளே ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் என்றவர்கள் மட்டும் கரங்களை காட்டும் ஆண்டவரை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் தேவனால் வேற பெற்றதுமாய் இருக்கிற ஆத்துமாக்களை சுமந்து கொண்டே நடக்கிறோம். சொல்லாமா? நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறார். அதை அழ வைக்கவும் முடியும், சந்தோஷப்படுத்தவும் முடியும். சொல்லாமா? நாம் வெளிப்படையாக ஒரு மனுஷனாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு மனுஷன் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை நீங்கள் நினைத்தால் அழ வைக்க முடியும், நீங்கள் நினைத்தால் சந்தோஷப்படுத்த முடியும், நீங்கள் நினைத்தால் அவனை மகிழ்ச்சியாக வைக்க முடியும். சொல்லாமா? ஆனால் இயேசு இந்த உலகத்திலே வந்ததுடைய ஒரே ஒரு நோக்கம் உங்களை விட்டுக் கொள்ளும்படி அல்ல, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவை அவன் மீட்டுக் கொண்டு பிதாவிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் சுமந்து கொண்டு போகிற ஆத்துமாவை பத்திரமாய் மீட்டு பிதாவிடத்திலே கொண்டு ஒப்படைக்கிற வேலையை இயேசு 33 வருடம் உலகத்திலே நிறைவேற்றி விட்டார். அவருடைய கடைசி பிளான் என்ன தெரியுமா? சிலுவையிலே தொங்கப்படுவதும், மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவதும், அந்த கல்லறையிலிருந்து உயர்த்தப்படுவதும் தான் அவருடைய கடைசி பிளான். இருக்கிறீங்களா? சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா வரைக்கும் வரும்போது ரோமர்கள் உட்பட, யூதர்கள் உட்பட அவரை பின்பற்றின சகல பேருடைய சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? அவன் he was the failure. சொல்லலாமா? அவன் தோற்று விட்டான். அவருடைய பிளான் அவன் தோற்று விட்டான். சொல்லலாமா? ஆனா இயேசு என்ன சொன்னா தெரியுமா? நான் பிளான் தோற்று போகவில்லை, நான் சிலுவையை சுமந்தது உண்மைதான். ஆனா பிலாத்துவுக்குள் கிரியை செய்த, அவன் யூதர்களுக்குள் கிரியை செய்த, ரோமர்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்த அந்தகார பிசாசு நான் சுமந்து கொண்டு போய் கொல்கத்தாவிலே அவைகளுடைய தலைகளை நசுக்கி போட்டேன். சொல்லலாமா? அவைகளுடைய தலைகளை நசுக்கி போட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லலாமா? நாம் எவ்வளவு சுமைகளை, சிலுவைகளை, பாடுகளை நாம் சுமக்கும் போதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் ஒரு வார்த்தை வெளிப்பட வேண்டும். அவையே பிசாசே நான் தோற்று போனேன் என்று நினைக்கிறார். நான் தோற்று போனதல்ல, இது நான் சுமந்து முடியும் போது தோற்று போவார். நான் ஜெயிப்பேன். இது நான் சுமந்து முடிக்கும் போது, இந்த பாடுகளை சுமந்து நான் முடிக்கும் போது நான் ஜெயிப்பவனாகவும் நீ தோற்றவனாக இருப்பார். கஷ்டத்தை கண்டு கலங்கி போக
பாடுகளை கண்டு கலங்கி போகக்கூடாது. உபத்திரவங்களை கண்டு கலங்கி போகக்கூடாது. சொல்லாமா? அல்லேலூயா. அந்த பாடுகளையும் அந்த உபத்திரவங்களையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். சொல்லாமா? உசேன் போல்ட்டை குறித்து நான் போன வாரத்திலே ஞாபகப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். உசேன் போல்ட் அவர் தோற்றவர் அல்ல. என்ன தெரியுமா செய்தாரு? ஆயத்தமாய் இருக்கும் போது 1 2 3 4 என்று சொல்லுகிற நேரத்துல 4 என்று சொல்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடிட்டாரு. நீங்க சொல்லலாமா? 4 என்று சொல்றதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஓடிட்டாரு. ஓடும்போது எல்லாரும் 4 என்று சொன்ன பிற்பாடுதான் ஓடினார்கள். நீங்க சொல்லலாமா? இவர் கூட ஓடி இருக்க வேண்டும். ஆனா மனதில் ஒன்று, நான் எவ்வளவு வேகமாய் ஓடி இருந்தாலும் ரெஃப்ரி கடைசியில எனக்கு ஃபெயில் தான் கொடுப்பாரு. அதனால அதே இடத்துல வண்டி போட்டான். பனியனை கழட்டினான். அப்படியே ஒரு வீசினா அவர் சொன்ன வார்த்தையை கேட்கும் போது அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அப்படினா இருக்கீங்களா? நீங்க சபையில சொல்றாரே உணர்கிறீங்களா? ஃபீலிங் தி ஹைட். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நெக்ஸ்ட் என்ன சொல்ல தெரியுமா? மாதிரி அளவில் ஓடுவதற்கு தான் இந்த தடம் புரண்டது. ஆனா வேண்டும்ல ஓடும்போது நான் கவனமாக இருந்து அந்த உலக கோப்பை தரத்தில் எடுக்க வேண்டும். சொல்லலாமா? அதில் சொல்லலாமா? நாம் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய லட்சியமா இருக்க வேண்டும். நம் மாவட்டத்தில் சுத்தக்கூடாது, நம்ம மாநிலத்தில் சுத்தக்கூடாது. வேண்டியிருக்கிற ரகசிய பொருளை அமே ஒருவனும் கட்டி பறிக்க முடியாது. அமே வேறப்பட்ட தங்க பதக்கத்தை ஒரு உசேன் போல்ட் ஒரு குறி வைத்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் நான் பரலோகத்தையே கரத்தில் எடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பரலோக மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக ரகசியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக மகிமை கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான் சும்மா விடுவானா? அல்லேலூயா. சாத்தான் சும்மா விடுவானா? யாருடைய மகிமை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? யாருடைய மகிமை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அல்லேலூயா சொல்லலாமா? லூசிபருடைய மகிமை தான் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? லூசிபர் யாரு கேட்பீங்க? அல்லேலூயா. லூசிபர் யாரு? நம்ம சேராபீன்களின் நடுவில் உலாவினவர். மகிமை சிறகை விரித்து பரலோகத்தை பற்றவிட்டவர். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவருடைய சிறகுகளை விரிக்கும் போது இன்றைக்கு இருக்கிற தம்புகள், இன்றைக்கு இருக்கிற கீபோர்டுகள், இன்றைக்கு இருக்கிற மேலதாளங்கள் எல்லாம் தோற்று போகும். அல்லேலூயா சொல்லலாமா? அவ்வளவும் அவன் மகிமை, அவ்வளவு அவன் மியூசிக், அந்த சிஸ்டம் அவனுடைய சிறகிலே பறந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உன்னதத்திற்கு மேலால் உயர்த்தப்பட்டவர். அந்த சூழ்நிலை இருக்கும் போதுதான் ஒரே ஒரு வார்த்தை நாம் சொன்னோம், நான் சிங்காசனத்துக்கு மேல் ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாக உயர்ந்திருப்பேன், நான் கர்த்தரையே ஆளுகை செய்வேன் என்று சொன்னான். சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? வெட்டி பாதாளத்திலே போட்டார். அல்லேலூயா. இந்த பாதாளத்தில் போட்டவனுடைய அந்த கிரீடத்தையும் மகிமையும் அந்த வல்லமையை தான் கர்த்தர் அவன் தம்மை பின்பற்றி வருகிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் செய்யப்பட்டிருக்கிறார், ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நீங்க சொல்லலாமா? இந்த மகிமை பெற்றுக் கொள்ளும்படியாக தான் தேவன் ஆயத்தமாக அவன் அவ்வளவு பரிசுத்தையோடு கூட அவ்வளவு பத்திரமாக நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அவன் 3 வருடம் இந்த உலகத்திலே ஆளுகை செய்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை வீடுகளில் சென்று வாசித்து பார்த்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும்.
வீடுகள் சென்று வாசித்து பாருங்கள். கடைசி நாட்களிலே ஆண்டவர் என்னென்ன காரியங்களை அந்த இடத்துல சம்பவம் பண்ணுவார் தெரிந்த வாசித்து பார்க்கலாம். 24ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 24. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை ஒழிந்து போகாது, அந்த நாளையும் அந்த நாளையை வாசிங்க. 24ஆம் அதிகாரத்தில் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையோ அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர. 4ஆம் வசனத்தில் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். போதும். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே போனால் வீடுகள் சென்று வாசித்து பாருங்கள். எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் இயேசு சொல்லுகிற வார்த்தை, யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். நீங்கள் அவர் கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி உண்டாகும், பலவிதமான காரியங்கள் இன்று நம்முடைய கண்களுக்கு முன்பாக தென்படுகிறதை போல பலவிதமான பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், உபத்திரவங்கள், சண்டைகள், யுத்தத்தின் செய்திகள் எல்லாம் கேள்விப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் வெளிப்படையான உலகத்திற்கு பொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தைகளாய் இருப்பினும், அல்லேலூயா, நம்மை பார்த்து, தேவ ஜனத்தை பார்த்து தேவன் சில எச்சரிப்பை ஆண்டவர் சொல்லிவிட்டு கடந்து போனார். அல்லேலூயா சொல்லலாமா? தீர்க்கதரிசி புத்தகத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியானவரோ சில ரகசியங்களை பூமியின் வாயிலாகவே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு சங்கீத புத்தகம் எழுதப்பட்ட வாசிகள், சங்கீதத்தில் 28ஆம் சங்கீதமா, அவர் தன் வாயை ஊமைகளினாலும் வாசிகள் தெரிந்தால் வாசிக்கிறது. மத்தேயு சங்கீத புத்தகம் 28. சங்கீதம் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதியில் 78ஆம் சங்கீதம் 2ஆம் வாசிகள். என் வாயை உவமைகளினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். போதும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த காலத்திலே யூதர்கள், ரோமர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் என்ன நம்பிக்கையா இருந்தார்கள் தெரியுமா? தீர்க்கதரிசிகள் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அதை அப்பட்டமாகவே நம்பி வழிநடத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே வருகிற வார்த்தைகள் யாவும் வெளியரங்கமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. அதனுடைய வார்த்தைகள் யாவுமே உவமைகளாகவே ஆண்டவர் செய்வார், வெளிப்படுத்துவார். உவமைகள் என்று சொன்னால் என்ன? அந்த உவமைகளின் நடுவிலே கதைகள் இருக்கும். அல்லேலூயா. வரலாறுகள் இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சில உதாரணங்களை சுட்டி காண்பித்து அந்த உவமைகளை என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அன்றைய காலத்திலே பண்டிதர்கள் அல்லது கல்விமான்கள் இல்லாத கால அளவாக இருந்தபடினால் அவர்கள் எளிமையான காரியத்தை புரிந்து கொள்வதற்கு பறவைகள், குருவி, புறாக்கள், காகங்கள், ஒட்டகங்கள், மயில்கள், இப்படியெல்லாம் பறவைகளை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு
இயேசுவுடைய கேரக்டர் அப்படிதான் இருந்தது. என்ன சீசர்களிடத்தில் அவன் கடையை சுட்டி காண்பிப்பார். புறாக்களை பாருங்கள் என்று சொல்லுவார். என்ன சொல்லாமா? மர செடி கொடிகளை பாருங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைகளை மூலமாகத்தான் ஆண்டவர் பல உண்மைகளை தன்னுடைய சீசர்களுக்கும் தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். என்ன சொல்லலாமா? அதிலே இயேசுதான் நல்ல ஆசிரியராக மாறியிருக்கிறார். சரித்திரங்களிலே இயேசு நல்ல ஆசிரியராக மாறியிருக்கிறார். எப்படி நீங்கள் கேட்பீர்கள்? நிக்கோதேமு இரவு நேரத்திலே ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார். ரபி அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நல்ல போதகரே. நல்ல சொல்லலாமா? கேட்கிற மனிதன் பைத்தியக்காரனா இருந்தா பரவாயில்ல, கல்விமாலை குறைவுள்ளவனா இருந்தா பரவாயில்ல, ஒன்றும் போகாதவனா இருந்தா பரவாயில்ல, இவன் அமேன் தூச்சி பீச்சி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த உன்னத கிரேட் படித்த மனிதன் தான் நிக்கோதேமு. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த நிக்கோதேமு தான் இயேசுவிடத்திலும் தன்னுடைய ஆலோசனை கேட்கும்படி கடந்து போனான். ஏன் போனான் தெரியுமா? முந்தைய அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சில ரகசியங்களும் ரூமின் வழியாக அவர் போதனை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? மலை பிரசங்கங்கள் பார்க்கும்போது அவர் மலை பிரசங்கங்கள் மற்றும் கடலோர பகுதிகளிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தைகள் யாவும் ஆமென் உள்கருத்துள்ளதாக இருந்தபடினாலே நிக்கோதேமு என்ன செய்த? இரவு நேரத்திலே போய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரே, ரபி, போதகரே, ஆமென் பிதாவாகிய தேவன் உம்மிடத்தில் இல்லாவிட்டால் இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய வாயிலிருந்து வந்திருக்காது. அல்லேலூயா சொல்லலாமா? புறப்பட்டிருக்காது. அதனால நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா சொல்லலாமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனுக்கும் தேவன் என்னதான் மறுபடி கொடுத்தார்? உபமைகளின் வழியாக. அல்லேலூயா சொல்லலாமா? உதாரணத்தின் வழியாக. ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் இவனுடைய தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார். சொல்லலாமா? உதாரணங்களை வெளிப்படுத்தலாம். ஒரு ஜலம் இருக்கிறது, ஒரு ஆவி இருக்கிறது, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார். எப்படி பிறக்கிறது என்று கேட்கும் போது நிக்கோதேமுவிடத்திலே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அங்கே ஒரு கதையே ஓடுகிறது. மறுபடியும் பிறக்கவன், மறுபடியும் பிறப்பு என்று சொன்னார். என்ன என்று சொல்லி கேட்கும் போதா நான் தாயின் வயிற்றிலே போய் மறுபடியும் பிறந்து வர முடியுமோ அப்படின்னு கேட்கும் போது இயேசு சொன்ன வார்த்தை தெரியுமா? அவன் தாயின் வயிற்றிலே பிறப்பதல்ல, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டவுடனே நிக்கோதேமு அந்த இடத்திலே தைரியம் அடைந்தவனாய் கடந்து போகிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சேவலே பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசுகிறதில்லை என்றார்கள். அந்த மனுஷன் பேசுகிறதை போல் ஒரு நாளும் ஒருவனும் பேசுகிறதில்லை. சொல்லலாமா? யார் பேசுகிறதை போல? இயேசு தேவாலயத்தின் நடுவில் நின்று பேசிக்கொண்டே இருக்கும்போது தேவாலயத்தின் வெளியிலே ஒரு டிஸ்கஸ் மீட்டிங் நடக்கிறது. இவர் வெளியே வருவார், ஐயோட பிடிச்சு போயிடலாம். சொல்லலாமா? இவர் வெளியே வருவார், கையோட என்ன செய்யலாம்? பிடிச்சிட்டு போயிடலாம் என்று, கொலை செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தை உருவாக்கி அந்த இடத்துல என்ன செய்தார்கள்? போகிறார்கள். அந்த இடத்துல நிக்கோதேமு உள்ளே புகுந்து பேசின வார்த்தை தான் கீழே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே போர் சேவகன் சொல்லுகிறான், இவர் பேசினதை போல ஒருவனும் ஒரு காலம் பேசுவதாக கேள்விப்படவில்லை. நிக்கோதேமு அந்த இடையில புகுந்து விட்டுங்கப்பா, அந்த வார்த்தை நானும் கேட்டிருக்கிறேன். வாசிகள். அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று சொல்லுகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர்கள்
இதை ஆராய்ந்து பாருங்க. சொல்லமா அல்லேலூயா. நிக்கோதேமு சந்தர்ப்பங்களை பேச ஆரம்பித்த உடனே நிக்கோதேமை பார்த்து வேதவாதிகளும் பண்டிதர்களும் கேட்கிற கேள்வி, நீரும் கலிலேயா? நீரும் இயேசுவோடு இருந்தவரா? இல்ல சொல்லாமா? நீரும் அவரோடு இருந்தவரா? அல்லேலூயா சொல்லாமா? நீரும் அவர் பக்கத்தில் இருந்தவரா? உண்மை நாங்கள் பரிசோதிக்க வேண்டும். ஒரு நூற்றுக்கு அதிபதி சொன்னா, நீ பேசினது போதும், இப்படி பேச விட்டா என்னை என்ன செய்வ? ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடுவேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இப்படியே நீ பேசிட்டே இருப்பேன்னா என்னையும் கொஞ்சம் கூட தேவனை நம்பும்படி ஒப்பு கொடுக்கப்பட பண்ணுவாயோ அப்படின்னு கேட்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? நாம் சொல்லி எடுத்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு குரூப் கைவிடப்படுவார்கள், ஒரு குரூப் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? 50% 50% மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், 50% மக்கள் கைவிடப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே ஆண்டவர் வெளியரங்கமான மனிதர்களுக்கு பேசவில்லை. அல்லேலூயா. உலக மக்களுக்காக பேசவில்லை. உலக மக்களுக்காக எருசலேம் வீதியிலே பேசினார், கலிலேயா நாட்டிலே பேசினார், கப்பர்நகூமில் பேசினார், வனாந்தரத்திலே பேசினார். அல்லேலூயா சொல்லலாமா? அங்கும் இங்கும் தெரிந்து பேசினார். ஆனால் இங்கே பர்சனலாக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக, ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய கூட்டத்திற்காக ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்களும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறபடினால், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி தேவன் சில ரகசியங்களை உங்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஒன்று, உங்கள் விளக்குகளை நீங்கள் பத்திரப்படுத்துகிறீர்கள், துடைக்கிறீர்கள், கிளியர் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா அந்த விளக்குக்குள்ளே என்ன இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது, இயேசு வருவார் என்று தெரியும், ஆனா எப்போது எந்த நாளிகையில் வருவார் என்பதை நமக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லலாமா? அதனால நீங்கள் என்ன செய்யுங்க? எப்போதும் விழித்திருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? எப்போதும் விழிப்பாயிருங்க. தூக்கம் வந்தால் தூக்கத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசு வருவார், மேகம் மீது வருவார், அவரை நான் சந்திக்க போவேன். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு வருவார், அவர் மேகம் மீது வருவார், நான் பறந்து போய் அவரை சந்திப்பேன் என்று ஒரு பாடல்காரர் எழுதி வைப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? மேகம் மீது இயேசு ராஜன் வேகம் மாறாரே, மேகம் மீது இயேசு ராஜன் வேகம் மாறாரே, ஆயத்தமுள்ளோர் ஆகாயம் சேர்ந்து அவரே பாராரே, ஆயத்தமுள்ளோர் ஆகாயம் சேர்ந்து அவரே பாராரே, மேகம் மீது இயேசு ராஜன் வேகம் மாறாரே, மேகம் மீது இயேசு ராஜன் வேகம். அல்லேலூயா. அவர் வர ரெடி, அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். 10 கன்னிகள் உவமைகளை ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறது தெரியுமா? நான் மணவாளன், நீங்களோ மணவாட்டிகள். அல்லேலூயா சொல்லலாமா? மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொண்டு கன்னிகையாளர்களைப் போல் கன்னிகையாக 10 பேர் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அவன் பயணம் புறப்பட்டுக் கொண்டே இருக்கும்போது அவர்கள் இரவு நேரம் வருகிறபடினால் அவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? புறப்படுகையில் அவர்கள் கையில தீவட்டி இருக்கிறது, விளக்கு இருக்கிறது, அது எண்ணெயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அது 5 பேர் விளக்கையும் எண்ணெயும் கொண்டு போனார்கள். அதில் மற்றொரு 5 பேர் விளக்கையும் எடுத்தார்கள், விளக்கை எண்ணெயும் எடுத்தார்கள். ஆனா போடாமல் இருப்பேன், அவன் பற்றாமல் இருப்பேன், பக்கத்தில் பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போனார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் எக்ஸ்ட்ரா ஆர்டினேஷன். இருக்குங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? எக்ஸ்ட்ரா அனாயிண்டிங், எக்ஸ்ட்ரா வல்லமை.
எக்ஸ்ட்ரா ஒரு தேவ கிருபை. இப்ப பெற்றுக்கொண்ட தேவ கிருபை தான், இப்ப பெற்றுக்கொண்ட அபிஷேகம் தான், இதுவரை நீங்க பெற்றுக்கொண்ட தேவ கிருபை தான், இதுவரை நீங்க பெற்றுக்கொண்ட தேவ அபிஷேகம் தான். ஆமென். நீங்க இனியும் ஒரு எக்ஸ்ட்ரா அபிஷேகத்தை இன்னொரு பாத்திரத்துல நீங்க கண்டறியல ஃபில் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. நீங்களும் நானும் உட்பட்டு பேசுகிறேன், என்னை உட்படுத்தி பேசுகிறேன். இப்போது இருக்கிற அபிஷேகம் இந்த எண்ணெயுமாக புறப்பட்டு போனால் மணவாளனை சந்திக்க முடியாது, மணவாளனை சந்திக்க முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு கேன்ல எண்ணெய் வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இந்த சூரியன் மறையும், இன்று மறைந்தால் நாளை உதிக்கும், அடுத்த நாள் மறையும், அடுத்த நாள் உதிக்கும், அவன் நாட்கள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் எண்ணெய் எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லலாமா? எண்ணெய் எங்க போனாலும் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா ஒரு தூரத்தில் வியாபாரிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அப்பாயின்மெண்ட் வாங்கி என் மேல எண்ணெய் பூசி ஜெபிங்கள். பெற்றுக்கொண்டு வருகிற அபிஷேகம் அல்ல அபிஷேகம். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவன் கூட்டத்தோடு கூட்டமா தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் கூட உங்க மேல டிரான்ஸ்பர் ஆகும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவ மகிமை உங்கள் மேல் உலாவும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தாவியின் அபிஷேகம் உங்கள் மேல டிரான்ஸ்பர் ஆகிக்கொண்டே இருக்கும். நீங்க நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த நிரம்பி வழிகிற அபிஷேகம் வேஸ்ட் ஆகி போகாது. பக்கத்தில் இருக்கிறவர்கள் நிரப்பப்படுகிறார், நிரப்பப்படுகிறார். கணவன்மார்கள் நிரம்பும் போது உங்கள் மனைவிகளும் நிரம்புவார்கள், மனைவியும் நிரம்பும் போது உங்கள் பிள்ளைகளும் நிரம்புவார்கள், பிள்ளைகள் நிரம்பும் போது அவர்கள் சர்வலட்சம் முழுவதும் நிரப்பப்படுவார்கள். அபிஷேகம் அது ஒழுகிக் கொண்டே இருக்கும், அது பாய்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பாய்ந்து கொண்டே இருக்கும் அந்த அபிஷேகம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? பிரசங்கத்திற்கு நேராக வருகிறேன். 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள். இந்த 10 கன்னிகளில் அவன் 10 பேர் ஒரே லெவலில் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் கலர் சொல்றேன், வெள்ளை வெள்ளை தான் போட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? வெள்ளை வஸ்திரம் தான், ஒரே ஞானஸ்நான தொட்டியில தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே பைபிளை தான் வைத்திருக்கிறார்கள், ஒரே உபதேசத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? உபவாசங்கள் எடுக்கிறோம், அவன் தசமபாகங்களை கொடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். 10 பேரும் பார்த்தால் சபை மக்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? 10 பேரை பார்த்தால் இந்த சபை மக்களாகவே காணப்படுவார்கள். ஒரு கேள்வியை இடத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு குரூப் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஒரு குரூப் கைவிடப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? நாம் எந்த குரூப் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? இது ஒரு கேள்வி மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கிறது, யாரை குறைக்காக சொல்லப்படவில்லை. அவன் என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது என்னுடைய அபிஷேகத்தின் வேல்யூ, அபிஷேகத்தின் எண்ணெய் குறைந்து கொண்டிருக்கிறதா, இல்ல ஃபில் பண்ணணுமா, இல்ல நிரப்பணுமா என்பதை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அதுல 2 குரூப்பையும் அந்த 2 பேர்களை சொல்லி அழைக்கிறார். அதுல ஒன்று புத்தி உள்ளவர்கள் என்றும், இன்னொருவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? 2 குரூப் சொல்லப்படுகிறது. 50% தள்ளப்பட்டவர்கள், 50% ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அது அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ஒன்று புத்தி உள்ளவர்கள் என்றும், இன்னொன்று புத்தி இல்லாதவர்கள் என்றும். அல்லேலூயா சொல்லலாமா? புத்தி உள்ளவர்களோ தங்கள் கைகளில் தீவட்டி வைத்திருந்தார்கள், எண்ணெய் வைத்திருந்தார்கள், கூட பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? புத்தி இல்லாதவர்களோ தீவட்டி கையில் இருந்தது, தீவட்டிக்குள்ளே எண்ணெய், தீவட்டி விளக்குக்குள்ளே எண்ணெய் இருந்தது, ஆனால் பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் பயணம் போய் கொண்டிருக்கிறார். போக போக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நித்திரை செய்கிறார்கள்.
என்ன சொல்லாமா? 10 பேர் படுத்துக் கொண்டார். படுக்கிற தப்பு கிடையாது. என்ன சொல்லாமா? தூங்குற தப்பு கிடையாது. என்ன சொல்லாமா? அவன் அந்தி சந்தி அவன் இரவு பொழுது வரும்போது எந்த மனிதன் களைப்போடு வந்தான் அவன் கொஞ்சம் சாய்ந்து படிக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. என்ன சொல்லாமா? ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தை, என் படுக்கையில் உம்மை குறித்து தியானிப்பேன். என்ன சொல்லாமா? என் படுக்கையிலும் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன்? உம்மையே தியானித்துக் கொண்டிருப்பேன். என்ன சொல்லாமா? அவர்கள் செய்கிறார்கள், படித்துக் கொண்டார்கள். இரவுமாயிற்று, மணவாளன் வருகிற சத்தம் கேட்கிறது. 10 பேர் எழுந்து விட்டார். என்ன சொல்லாமா? எழுந்து பறக்க பார்க்கும்போது மணவாளன் வர ஆயத்தமாக இருக்கிறாரே, விளக்கை கொடுக்கலாம் என்று கொடுக்கும்போது ஒருவர் பயணித்து வந்தவருடைய 5 பேருடைய விளக்குகளில் தீ இல்லை. சொல்லாமா? ஒரு 5 பேருடைய தீ மணமண கத்தி எரிந்து கொண்டே இருக்கிறார். சொல்லாமா? எண்ணெய் இல்லாதவர்கள் எண்ணெய் உள்ளவரிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள், கேட்டாலும் கொடுக்காதீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கேட்டால் என்ன செய்யாங்க? கொடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா இது எனக்கும் பிதாவை சந்திக்கும் தூரத்திற்கும் இடையில் போதுமானது. எனக்கும் மணவாளன் சந்திக்க வரும் பக்கத்தில் நெருங்குவதற்கும் போதுமான அளவு என்னிடத்தில் என்ன இருக்கிறபடியால் நான் தர முடியாத விஷயத்தை ஓப்பனா சொல்லிடும். அதே சொல்லலாம், நான் ஷேர் பண்ண முடியாத விஷயத்தை ஓப்பனா சொல்லிடும். முடியாதுப்பா, நான் அபிஷேகம் மற்றவர்களே கொடுக்கப்பட முடியும். நான் பரலோகம் போகும் வரை அபிஷேகம் நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த தீ அணையவே கூடாது. இந்த தீபம் அணையவே கூடாது. இந்த தீபம் அணையவே கூடாது. எரிந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் பாதத்திற்கு நான் செய்ய பாடுவார். நான் எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். பிதாரா போஷவரோ, பிதாரா போஷவரோ, வைரவாரியோ போராவரோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் தடுமாறிட்டீங்க வைங்க, நீங்க விழுந்து விடுவீர்கள் அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? அதனால நம்ம நல்ல வியாக்கியானமா சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்களோ காசுக்காரனிடத்திலே போய் கேளுங்கள். அல்லேலூயா சொல்லாமா? இவர்கள் காசுக்காரனிடத்திலே போனார்கள், வியாபாரியிடத்திலே போனார்கள். எல்லா கடையும் அன்றைக்கு பந்து. என்னது? ஸ்ட்ரைக். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னது? பஸ் இன்று ஓடாது. அது என்னது? டீசல் நின்றதுனால அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பஸ் என்ன செய்யாது? இன்னைக்கு ஓடவே ஓடாது. என்ன? ஸ்ட்ரைக் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் பண்ணப்பட்டதை போல தேவ ஆவியானவன் சொல்லுவார், அனைத்து உலகத்தில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற சகல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கும் 3 நாள் துடுப்பு விடப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? கடையா ஏறி பார்ப்பீர்கள், ஒன்றும் கிடைக்காது. அதற்கு எக்ஸாம்பிள் தான், ஒரு சின்ன டிப்ஸ் தான் கத்த வச்சு போயிட்டாரு. கொரோனாவில் அனைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இது அப்படியே நேச்சுரலா இயேசு வெளிப்படும் போது இதே சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லலாமா? உலக மனிதன் வெளிப்பிரகாரமா இருக்கிற இந்த மனித சரீரத்திற்கு 1.5 வருடம் லாக்டவுன் போடப்பட்டிருக்குமானால் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என் நாளில் என் வேலையை நீ அறியாதிருக்கிறபடினாலே படித்திருங்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என் வேலை உனக்கு தெரியாது, நான் வருகிற சமயம் உனக்கு தெரியாது, நான் வரப்போகிற நாள் உனக்கு தெரியாது. இயேசு வருவது நிச்சயம். நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு சண்டே ஸ்கூல் பையன் என்ன சொன்னா தெரியுமா?
இந்த வார்த்தை சொல்லும்போது இயேசு வருவார் என்று சொல்லாதீங்க. ஏன்னா அவர் இப்ப வந்தாருன்னா நாம எப்ப வாழ்றது? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அவர் இப்ப வந்தாருன்னு சொல்லாதீங்க. எப்படியும் ஒரு 50 வருடம் கழித்து வர சொன்னீங்க. நான் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அப்படின்னு நீங்க நினைத்தாலும் ஆண்டவர் அக்ரிமெண்ட் போடுகிற தேவன் அல்ல. அக்ரிமெண்ட் போட்டு நான் இந்த டேட் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல. ஒருவேளை உயிர் பிச்சை தருவா, ஒருவேளை ஆரோக்கியம் கொடுப்பா, ஒருவேளை வாய்ஸ் தருவா, ஒருவேளை சரீரத்துக்கு சுகத்தை தருவா, சரீரத்துக்கு பலனை கொடுப்பா. ஆனா நிசமே கர்த்தர் வருகிற நாள மட்டும் ஆண்டவர் உனக்கு பிடிக்கவே மாட்டார், பிடிக்கவே மாட்டார். இன்று நீ நித்திரை செய்து நாளை விழிக்கும் போது கூட பரலோக சேனை இந்த இடத்துல இறங்கி வரும்போது உங்களுடைய தீவட்டிகள் எரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த தீவட்டி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தீவட்டிலே எண்ணெய் குறையாமல் இருக்க வேண்டும். இல்லையா சொல்லலாமா? இல்லையா சொல்ல முடிக்க நேரம் வந்து விட்டார். இதனால நான் அப்படியே சுருக்கி கொண்டிருக்கிறேன். இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் இந்த 10 பேரை செலக்ட் பண்ணி 5 பேர் கைவிடப்பட்டார்கள், 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாம். ஏன் தெரியுமா? எண்ணெய் இல்லாதபடினாலே, எண்ணெய் அபிஷேகம் குறைந்திருக்கிறபடினாலே கைவிடப்படுகிறார்கள், 10 பேர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வசனத்தை அனலைஸ் பண்ணும்போது ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கும் போது புத்தி உள்ள மனிதன் ஒரு வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. புத்தி இல்லாத ஒரு மனிதனும் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. 2 பேரும் ஒரே போல வீட்டை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாம புத்தி உள்ளவரோ என்ன செய்கிறார்? கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டி தொடங்கினார். புத்தி இல்லாதவரோ மணலின் மேல் தன் வீட்டை கட்டி எழுப்புகிறார். இல்லையா சொல்லாமா? 2 பேரும் வீட்டை கட்டுற தொழில் இறங்கி விட்டார்கள், வேலை இறங்கி விட்டார்கள். 2 பேரும் ஒரே போல மச்சுப்பாவ பண்ணிட்டே இருக்கிறார்கள். இல்லையா சொல்லாமா? இல்லையா சொல்லாமா? அந்த கடைசி எழுதப்பட்டிருக்கிறது, பெருமழை வந்தது, பெரும் காற்று வந்தது, அந்த தண்ணி அந்த வீட்டின் மேல் மோதின போது ஒரு புத்தி இல்லாதவனுடைய வீடு விழிந்து போனது, புத்தி உள்ளவனுடைய வீடு நிலைத்து நின்றது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அஸ்திவாரம் ஒருபோதும் வெளியே தெரியக்கூடாது. இல்லையா சொல்லாமா? இந்த ஆவிக்குரிய பயணத்துடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஒரு 10 மாடி கட்டுறதுன்னு நினைங்க. 10 மாடிக்கு மேல இருந்துட்டு நான் அஸ்திவாரத்தை பார்க்கட்டும், அஸ்திவாரத்தை பார்க்கட்டும் பிடிவாதம் பண்ணினாலும் என்ன செய்யாது? அஸ்திவாரம் கண்ணில் தெரியாது. அல்லேலூயா சொல்லாமா? உங்க அஸ்திவாரம் மறைந்திருக்கிற கிறிஸ்துவாய் இருப்பார் என்றார். அல்லேலூயா. நீயோ நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க முடியும், நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க முடியும். கிறிஸ்து அஸ்திவாரமா மூளைக்கல்லாக கீழே மறைந்திருந்தால் நீ மேல கம்பீரமாய் நிற்க முடியும். ஏன் தெரியுமா? ஒரு பெரும் மழைக்கும் பெரும் காற்றுக்கும் அமைப்பு தண்ணீருக்கும் உன்னை சேதப்படுத்த முடியாது. சின்ன ரகசியமான வார்த்தை இருந்தது, அதை மறைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? வேலையில நாம 8 பேர் உள்ள போனார்கள். அல்லேலூயா. நோவாவின் இந்த 10 கன்னிகளும் கைவிடப்பட்டார்கள், 10 கன்னிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியுமா? நோவாவின் காலத்தில் எப்படியோ அப்படி நடக்கும். அல்லேலூயா. கைவிடப்பட்டவருடைய விளைவை லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, நோவாவின் காலத்தில் எப்படியோ அப்படியே நடக்கும். அல்லேலூயா சொல்லாமா? இரண்டாவது, லோத்துவின் காலத்தில் எப்படியோ அப்படியே நடக்கும். அல்லேலூயா சொல்லாமா? லோத்துவின் காலத்தில் நடந்தது முதல்ல சொல்லிட்டேன், சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? லோத்துவின் காலத்தில் நடந்ததை முதலாவது சொல்லிட்டேன்.
நோவாவின் காலத்தில் நடந்து சொல்ல போகிறேன். இல்லைன்னு சொல்லாமா? லோத்து காலத்தில் 4 பேர் பயணித்தார்கள். திடீர்னு பார்த்தா 4 பேர்ல 3 பேர் தான் முன்னாடி போறாங்க. இல்லைன்னு சொல்லாமா? ஏன்னு திரும்பி பார்த்தா லோத்துவின் மனைவி உப்பு தூணாக இருக்கிறார். இல்லைன்னு சொல்லாமா? ஏன் அவள் உப்பு தூணாய் மாறினாள் என்று வேதத்தில் ஆராய்ச்சி பார்த்தா அவளுடைய ரகசியம் எல்லாமே அஸ்திவாரமும் உறுதியும் நம்பிக்கையும் அவன் விசுவாசம் அனைத்தும் அவள் வாழ்ந்த பட்டணத்தை நோக்கி இருந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? சோதோம் கோமாராவை பார்த்து அதுதான் என் அஸ்திவாரம், அதுதான் என்னுடைய நம்பிக்கை, அதுதான் என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா சொல்லலாமா? அழகும் ஐஸ்வர்யமும் மாயே எழுதப்பட்டது. இந்த சரீரத்தை தான் நீங்க அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறீங்க. இந்த சரீரத்தை தான் நீங்க ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சரீரத்தை தான் நீங்க ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா நீங்க வெளியே அலங்கரித்துக் கொண்டிருக்கும் போது உள்ளான மனிதன் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதே அதே பைத்தியக்காரே, அதே புத்தியில்லாதவரே, அதே வந்த நாமரே, வந்த மனிதரே, நீ மட்டும் தன்னை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார். நீ பேஷன் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ தன்னை அழகுபடுத்தி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். உன் உள்ளான மனிதன் இதோ உப்பு தூணாய் போல அந்த லோத்துவின் மனைவியை போல் உப்பு தூணாய் உறைந்து கொண்டிருக்கிறார். மற்ற மாவட்டத்தில் இருந்தா மற்ற பகுதிகளின் வசனங்கள் கேள்விப்பட்டா இங்கே அநேகர் பறப்பார்கள், பறந்து போவார்கள். அபிஷேகம் அக்கினி ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கும். அக்கினி ஒருவரை பற்றி பிடிக்காதவையும் திரும்பி பாருங்கள். லோத்து மனைவி எங்கே? லோத்து போகிறார். லோத்துவோடு கூட 2 பிள்ளைகள் போகிறார்கள். அந்த லோத்து மனைவியின் கையை பிடிச்சிட்டு லோத்து போயிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தா அவன் பனிமூட்டமாக இருக்கிறதுனால தன் கையுடைய அவன் கையுடைய உழைத்திருக்கிறபடினாலே கையை பிடிக்கிறது யாருன்னு தெரியவில்லை. நீங்க சொல்லாமா? அங்க பிடித்திருக்கிற வேறு யாரும் இல்லை. லோத்து மனைவி நிற்கட்டும், நீயும் பின்னே வா என்று சொல்லி தேவ தூதன் இறங்கி வந்து லோத்து மரத்தை பிடித்து மலையிலே கொண்டு போனான். மலையிலே கொண்டு போனான். அந்த மலை யார் தெரியுமா? கண்மலையாக பேசுவோம். அந்த மலை கண்மலையாக பேசுவோம். அந்த மலை கண்மலையாக பேசுவோம். அந்த கிறிஸ்துவாகிய பாறையிலே அவன் ஓடி போய் நின்றான். ஓடி போய் நின்றான். அவன் தன்னை நின்றுட்டு திரும்பி பார்த்தா சோதோம் கோமோரா பற்றியவராக இருந்தார். சோதோம் கோமோரா பற்றியவராக. அல்லேலூயா சொல்லலாமா? எதுமா அனைத்தும் அவன் இப்போது உனக்கு அழகாய் தெரியலாம், இப்போது உனக்கு நன்றாய் தெரியலாம். ஆனா அந்த காரியத்தை விட்டு இயேசுவாகிய கண்மலையின் மேல் ஏறி நின்று திரும்பி பார். அது அழிவுக்கியத்தனமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் கண்களுக்கு காணும். அல்லேலூயா! அது அழிவுக்கியத்தனமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பார்த்த அழகு, சௌந்தரியம், செல்வம், செழிப்பு யாவையும் கண்மலை கிறிஸ்து மேல நின்றுட்டு திரும்பி பார். சோதோம் கோமோரா ஆபிரகாம் காலத்திலேயே செழிப்பான பட்டணம். சொல்லாமா? செழிப்பான பட்டணம். நீ மேற்கே போனா நான் கிழக்கே போகிறேன், தெற்கே போனா நான் வடக்கே போகிறேன். இல்லையா சொல்லாமா? கர்த்தர் எது கொடுத்தாலும் நன்மைக்கே கொடுப்பார் என்று ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். சோதோம் கோமோராவை தெரிந்து கொண்ட லோத்துவோ அவன் இமைப்பொழுது தப்பிக்கப்பட்டு லோத்து மனைவி உப்பு தூணாய் மாறினான். நீ சமூகத்தை கூட அடையாளப்படுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இல்லையா? நோவாவின் காலத்தில் எப்படியோ அப்படியே தள்ளப்பட்டவுடைய காலத்தில் நடக்கும், கைவிடப்பட்டவுடைய காலத்தில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி நடக்குமா? அவன் லோத்துடைய பேரின் உள்ளே 8 பேர் இருந்தார்கள். இல்லையா சொல்லாமா? மற்ற எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்? வேலைக்கு வெளியே இருக்கிறார்கள். இல்லையா சொல்லாமா? வேலைக்கு வெளியே எல்லாரும், வேலைக்குள்ளே 8 பேர். இல்லையா சொல்லாமா? நாங்கள் எல்லாரும் பேரை பக்கமாய் நெருங்கி
இயேசுவோடு நெருங்கி இருக்கிறோம், சபையோடு நெருங்கி இருக்கிறோம், ஊழியக்காரோடு நெருங்கி இருக்கிறோம், ஐக்கியத்தோடு நெருங்கி இருக்கிறோம், சபையோடு தான் இருக்கிறோம், சபை நடுவில் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசுக்குள்ள இருக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லலாமா? பேரைக்குள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்களுடைய முடிவு அரராத்து மலையிலே. அல்லேலூயா சொல்லலாமா? எங்களுடைய முடிவு அரராத்து மலையிலே. ஆனால் இங்கே பேரைக்குள் இல்லாதவருடைய சூழலை பெருவெள்ளம் வந்து காற்றடி தந்த மக்கள் என்ன செய்வது? மூழ்கி போட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? பாய்கொண்டு போனார். ஒரே ஒரு காரியத்தை சொன்னான், செபிக்க வருகிறேன். ஒன்று, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமா? இதை கட்டிக்கொண்டே இருந்த பயணத்தின் வாழ்க்கை நடுவிலே வீடு அழகாக தென்பட்டாலும் இந்த வீட்டை சோதிக்க ஒருவர் இறங்கி வருவார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமா? இப்போது விசுவாசம், நம்பிக்கை, ஐக்கியம் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு விசுவாசி அவிசுவாசியா இருப்பது, ஒரு விசுவாசி பதறி போகிறது, ஒரு விசுவாசி ஆமென் நம்பிக்கை இல்லாமல் விலகி போகிறது. எப்ப தெரியும் தெரியுமா? ஞானஸ்நானம் எடுக்கும் போதல்ல, அபிஷேகம் பெறும்போதல்ல, ஆமென் கிருபாவரங்களை பெறும்போதல்ல, ஆமென் வல்லமையால் எழுப்பி பிரகாசிக்கும் போதல்ல. என்ன தெரியும் தெரியுமா? காற்று வரும்போது தெரியும். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மழை பெய்யும் போது தெரியும், பெருவெள்ளம் வரும்போது தெரியும். அவனுடைய விசுவாசம் அவிசுவாசமாய் மாறுவோம், அவிசுவாசியாய் மாறுவாரோ என்று காற்றும் வெள்ளத்திற்கும் முன் மத்தியில் நீங்கள் நிலைநிற்க வேண்டும். சொல்லலாமா? ஒரே ஒரு கதையை சொல்கிறேன். எல்லா பறவைகளும் ஒரு காற்றுடைய வேகத்தை பார்த்து அங்கங்கேயாய் சிதறி ஓடிவிட்டது. தங்கள் கூடுகளை அடைக்கலாம் பண்ணாங்க. ஏன்னா அது தெரிந்தது, ஒரு காற்று வருகிறது, புயல் வருகிறது. வருகிறதை பார்த்தவர்களே எல்லா பறவைகளும் புறாக்கள் எல்லாம் தங்கள் தங்கள் கூடுகளை போய் ஒளிந்து கொண்டார். ஒரே ஒரு பறவை மட்டும் இந்த பாறை மேல் நின்று கொண்டு காற்று வருகிறதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன பறவை தெரியுமா? கழுகு. அல்லேலூயா சொல்லலாமா? கழுகு இந்த காற்று வருகிற திசையை எப்ப வரும் பார்த்துட்டே இருக்குமா? ஏன் தெரியுமா? அது பறக்கிறதுக்கு வேலை இல்லாத இருக்கும் போது அந்த சிறையை நிறுத்து அந்த காற்றின் நடுவிலே சொல்லலாமா? காற்றுக்குள்ளே போய் தன்னை ஜாயின் பண்ணி சிறையை விரிக்க தொடங்கும். அந்த காற்றே கொண்டு போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து எல்லா கண்களை வடிப்போம். இந்த காற்றே உனக்கு வருகிற சோதனை, உனக்கு வருகிற உபத்திரவம், உனக்கு வருகிற பாடுகள், உனக்கு வருகிற வேதனைகள், உனக்கு வருகிற கண்ணீர்கள் யாவையும் வரவேற்கும்படி ஒரு கழுகு எப்படி சிறையை விரித்து நிற்கிறதோ அதே போல் நீ அந்த காற்றுக்கு முன்பாக, சோதனைக்கு முன்பாக, உபத்திரவத்துக்கு முன்பாக, வேதனைக்கு முன்பாக சிறை விரித்த கழுகை போல் முன்பாக அது ஒன்றை கொண்டு போகும். இந்த காற்று போகிற வேகத்தில் நீ பறந்து கொண்டிருப்பாய். இந்த காற்று போகிற வேகத்தில் நீ போய்கொண்டே இருப்பாய். ஊடாராபா சந்தரா விஹாரபா ஹalleluya. தோல்வி வருகிறதை போகிறோம், ஆனால் நீ தோற்று போவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்யம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட புண்ணியம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. ஊடாராபா சந்தரா விஹாரா இவாரா ஹத்துலா விஹாரபா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கன்னிகை. ஊடாரா விஹாரா இவாரா ஊடாரா கரங்களை கட்டியாராது, கரங்களை கட்டியாராது, அந்நிய பாஷைகளை சொல்லி ஆராது, அந்நிய பாஷைகளை சொல்லி ஆராது. விடுதலை நிச்சயம், வெற்றி நிச்சயம், விடுதலை நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஹalleluya. இவாரா ஹத்துலா இவாரா உடமனா சந்தனா இவாரா வைரமா இலக்கவரவர கரங்களை கட்டிக்கொள்ளு. ஒரு தலைவின் எல்லாம் மாறி போடும், ஒரு சோதனை எல்லாம் மாறி போடும், ஒரு தலைவின் எல்லாம் மாறி போடும், ஒரு வத்திரம் எல்லாம் மாறி போடும், ஒரு தண்ணீர் எல்லாம் குறைக்கப்படும், உங்களுடைய கஷ்டங்கள் மாறும். பிரச்சனை ஆகும், விலகி ஓடும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்
Being strong ஆயிருப்பது. Hallelujah, 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 hallelujah. ஒரு பெரிய பிரிட்ஜ் ஆற்றை கடக்கும்படி இருக்கும்போது அதை சோதனை போடுவது என்ன தெரியுமா? நீரோட்டத்தை வேகமாய் அனுப்பி வைப்பார்கள். நீரோட்டத்தை வேகமாய் அனுப்பும்போது இந்த பிரிட்ஜ் அசையாமல் நின்றார். அந்த பிரிட்ஜின் ஜெயத்தை பெற்றுக் கொண்டதன் அர்த்தம், வெற்றி பெற்றுக் கொண்டதன் அர்த்தம். நீங்களும் சோதனை எதிர்கொள்ளுங்கள், பிரச்சனை எதிர்கொள்ளுங்கள், போராட்டத்தை எதிர்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஹalleluya. புத்தியுள்ளவர்களோ தங்கள் தீவட்டிகளோடு கூட என்னை எடுத்துக் கொண்டு போனார். ஹalleluya, ஹalleluya. சுயாமா ரகமா சந்தரா திவரா வைரவா விகதா சபனா விகதா 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 சம்பனா விகதா விகதா சபனா அயங்கதா. உங்களுக்கு இருக்கிற எண்ணெய் போதா, இப்போ பெற்றிருக்கிற அபிஷேகம் போதா, இப்போ இருக்கிற வல்லமை போதா. நாம் எக்ஸ்ட்ரா அபிஷேகம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இது பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் கிட்ட 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 நெருங்க வேண்டும். இன்னும் பக்கமாய் நெருங்க வேண்டும். இன்னும் பக்கமாய் நெருங்க வேண்டும். ஆண்டவரோடு தருகிறோம், ஆண்டவரோடு கூட பயணிப்போம், இயேசுவோடு கூட பயணம் இருக்கிறோம். ஆமென். சபையோடு கூட பயணம் இருக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ போல, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார். புத்தியுள்ள ஸ்திரீ இருப்பீர்களா? இந்த சபை கட்டப்படும், அந்த குடும்பம் கட்டப்படும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார். புத்தி இல்லாதவரோ, புத்தி இல்லாதவரோ அது இடித்து தரமட்டமாக்கி விடுவார். நீங்கள் எந்த கேட்டகரி, எந்த கேட்டகரியில் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆவிக்குரிய எழுப்புதலை சிந்திக்கிற தேவப்பிள்ளையோ புத்தியுள்ளவர்களாய் மாறுங்கள். தீவட்டியை ஆயத்தப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்துங்கள். இரண்டாவது, கிறிஸ்து வரும் நாளை தெரியாதபடினாலே அந்த வழியற்காக காத்திருந்து விழித்திருங்கள், விழிப்போடுங்கள். கர்த்தர் வருவார். எல்லா கண்ணியம் அடைப்போம். நம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினர் தேவ சமூகத்தில் துதியோடு இருக்க மாட்டோம். கடைசி கூட்டத்தில்